பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தன்னுடைய ஜனங்கள், யூத ஜனங்களை பார்த்து இந்த வசனங்களை சொல்லுகிறார். சனகரிப் என்ற அசீரியா ராஜா அவர்களை எதிர்த்து வந்த பொழுது யூதர்கள் கலங்கினார்கள். ஐயோ, பலம் பெருத்த அந்த மனுஷனுக்கு முன்பாக நம்மால் நிற்க கூடுமோ என்று சொல்லி கலங்கினார்கள். அப்பதான் எசேக்கியா சொல்றாரு, அவனோடு இருக்கிறது மாம்ச பலன், நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, அவனுக்கு பலன் இருக்கலாம், ஆனா என்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தினம் தினம் நமக்கு அநேக பிரச்சனைகள் இந்த சனகரிப் மாதிரி நம்ம எதிர்த்து வருகிறதல்லவா, அன்றாட பிரச்சனைகள். அதுக்கு பேர் என்னது? வருத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வருத்தங்கள் நமக்கு உண்டு. ஐயோ, பேமெண்ட் பண்ணணுமே, இன்னைக்கு இஎம்ஐ பே பண்ணணுமே, நம்முடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லையே, என்னுடைய பைக்குக்கு டியூ எடுத்துருவாங்களே. அனுதின பிரச்சனைகள், அனுதின சவால்கள். நான் என்ன செய்வேன்? கடனை திருப்பி கொடுக்கணுமே, இன்னைக்கு 15ஆம் தேதி ஆயிடுச்சே. எத்துணை பிரச்சனைகள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேதி, இந்த தேதியில இந்த தேதியில இந்த தேதியில் நான் அதை செய்யணுமே, இதை செய்யணுமே. எத்துணை சவால்கள். நம்முடைய அனுதின சவால்களை நாம் எதிர்கொள்ள நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். பிரியமானவர்களே, அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 6:34 வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். நாளைய தினம் அதுக்கு போதுமான கவலை நாளைக்கு இருக்கு. அன்னன்னைக்கு உன்னுடைய பாடுகள், பிரச்சனைகள்ல உனக்கு உதவி செய்கிறது யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, நல்ல மாம்ச பலமுள்ளவர்கள் பணத்தை வச்சு எல்லாம் சாதிக்கலாம். ஆனா பலனற்று இருக்கிறேனே, எனக்குன்னு அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லையே, இன்னும் எத்தனையோ காரியங்கள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குல்ல. உங்க அக்கவுண்ட் வெறுமையா இருக்கா? பிரியமானவர்களே, தேவனுடைய பலம், தேவனுடைய அனுகிரகம், அவர் உங்களோடு கூட இருந்து அனுதின பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிற அந்த துணை இருக்கு பார்த்தீங்களா, அது மேலானதுங்க. அந்த உதவி அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். உங்களை அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை செய்து வழி நடத்துவார். ஆதலால் நாம் கவலைப்பட வேண்டாம். மாம்ச பலன் இல்லையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. தேவனை மாத்திரம் கரம் பற்றி கொள்ளுங்கள். அவர் அனுதினம் உங்களை போஷிக்க, உங்களை நடத்த, உங்களை சுமக்க, உங்களை தாங்கிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, சனகரிப் என்ற பலமிக்க ராஜா எதிர்த்து வந்த பொழுது அசீரியா அவன் அயர்ந்து போகவில்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தால் நான் இவனை ஜெயிப்பேன் என்று தன்னையும் தேற்றி தன் ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். தெய்வமே, இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய அனுதின சவால்கள் எங்களுக்கு ஒரு பெரிய சவால் எங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது
நாங்கள் அச்சமடைந்து விடுகிறோம். ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க, அன்னன்னைக்கு அதினதின் பாடு போதும், நான் உனக்கு உதவி செய்து உன் சவால்களை மேற்கொள்ள, அனுதின பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறீரப்பா. எங்க கூடவே இருக்கிறீரப்பா. உம்முடைய ஒத்தாசை மேலானது. எங்க சுயபலத்தை பார்க்கிலும் தேவனே, நீர் உதவி செய்யும் பொழுது நாங்கள் குறைவற்ற நன்மைகளால் திருப்தியாய் இருப்போம். உம்முடைய கரத்துல எங்க வாழ்க்கையை கொடுக்கிறோம். அனுதினம் சவால்களை மேற்கொண்டு ஜெயமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்க கரத்துல கொடுத்து வெற்றியின் தெய்வத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.